إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் யாரின் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அப்படிப்பட்ட எம்பெருமான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளையே அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். எனது உரையை துவங்குவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை சொன்னால் பதில் சொல்வது வாஜிப் என்பதை பணிவோடு நினைவுபடுத்தியவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு அல்லாஹ் ரமதான் மாதத்தை வழங்கி அதிலே 12 நாட்களை முடித்து விட்டோம். இன்றைக்கு 13வது நோன்பை நோற்று புனிதமான ஜுமா நாளான பெருநாளான வாரத்திற்கு ஒரு பெருநாளான ஜுமாவிலே நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இதை போன்று நாளை மறுமையிலே நம் அனைவரையும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரியவர்களே, தங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், சென்ற வார ஜுமா ஹுதுபாவில் கூட அரபி பிரசங்கத்தின் போது சொன்னோம். முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, இரண்டாம் 10 மஃபிரத் பாவ மன்னிப்பு பெற வேண்டிய 10, இந்த ரமதான் மாதத்தினுடைய 3வது 10 நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய 10. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமாக இப்படித்தான் பிரித்திருக்கிறார்கள் என்றவாறு நாம் கடந்த அந்த ஜும்மாவினுடைய அரபி ஹுதுபாவிலே நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே இந்த 2வது 10 இருக்கிறோம். இந்த 2வது 10 பாவ மன்னிப்பு பெற வேண்டிய 10. ஒரு முஃமின் இந்த ரமதான் மாதம் கிடைத்து, அதிலும் குறிப்பாக இந்த 2ஆம் 10 கிடைத்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் இந்த ரமதானை கழிக்கிறான் என்றால் அவன் நலவுகளை பெறாதவன், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானவன் என்பதாக நாம் குர்ஆன் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. தங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபாவிற்காக படிக்கட்டிலே ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். கூட்டு துஆவிற்கு இங்கே உதாரணம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அந்த 3 துஆ என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன முதல் துஆ, வயதான பெற்றோரை பெற்றும் அது மூலம் சுவனம் பெறாதவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானவனாக
விடுகிறான், தூரமானவனாக ஆகட்டும் என்றவாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மெம்பர் படியில ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில ஏறும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். வயதான பெற்றோர் தங்களை பெற்றெடுத்த பெரியவர்கள், அந்த தாய் தந்தையர்கள் வயதான காலகட்டத்தை எட்டிவிட்டார்கள். அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமும் நாம் கூட இருந்தாதான் முடியும். நம்ம கொஞ்சம் வீட்டில இருந்து நவுண்டாலும் கூட முடியாது. அவங்களால ஒன்றையும் செய்ய முடியாது. ஒரு தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, ஒரு மாத்திரை எடுத்து போட முடியாது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களை பெற்றும் அந்த பெற்றோர்களின் மூலமாக யார் சுவனத்தை அடையவில்லையோ என்றால் என்ன மீனிங்? அந்த பெரியவர்களுக்கு யார் பணிவிடைகள் செய்யவில்லையோ, அவர்களை அனாதையாக விட்டுவிட்டார்களோ, அம்போ என்று விட்டுவிட்டார்களோ, அவர்கள் கை சேதம் அடையட்டும். சுவனத்தை பெறாதவர்களாக இந்த ரமதானை அந்த பெற்றோர்களை விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்கள் கை சேதம் அடையட்டும். ஒன்றுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. இரண்டாவது துஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏறும் பொழுது கேட்டது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமதானை அடைந்து அந்த ரமதானை அடைந்தும் யார் தங்களினுடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை பெறாமல் அந்த ரமதானை பூர்த்தி செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும், அவருக்கு அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்காமல் போகட்டும் என்றவாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றவாறு சொன்னார்கள். அந்த இரண்டாவது சொன்ன விஷயம் தான் இன்றைக்கு தலைப்பாகவே போட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக ஆமீன் சொன்ன அந்த விஷயம், யார் என்னுடைய பெயரை கேட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போகட்டும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அந்த வார்த்தையை எங்கெல்லாம் நாம் கேட்கிறோமோ, எங்கெல்லாம் நாம் பார்க்கிறோமோ, அந்த இடத்தில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஒரே வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அதை கூடவே நம்ம சொல்லணும். ஒன்றுமில்லை, அல்லாஹ் தஆலா அவங்க மேல சலாம் சொல்லட்டும், ஸலவாத் சொல்லட்டும் என்ற அந்த வார்த்தையை நாம் அனைவரும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகும். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அப்போ நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது, ரமதானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறாதவர்களை அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை விட்டும் தூரமாக்கி வைக்கிறான். நீ என்னுடைய அருளுக்கு தகுதி இல்லாதவன், என்னுடைய இரக்கத்திற்கு தகுதி இல்லாதவன், என்னுடைய பாசத்திற்கு தகுதி இல்லாதவன், நான் என்னுடைய பார்வையை உன் மீது காட்ட மாட்டேன் என்றவாறு அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டும் அவனை ஒதுக்கி வைத்து விடுகிறான். யார் ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பு கேட்காமல் பெறாமல் இருக்கிறானோ அவனை அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விடுகிறான். பாருங்க, அல்லாஹ் இவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா சொல்லி கொடுத்துட்டு அந்த பாவ மன்னிப்பு கேட்பது எப்படி என்பதை பற்றியும் திருக்குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், ஒரு அருவருப்பான காரியத்தை ஒருத்தவன் செஞ்சிட்டான் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டான். மனம் துல்ம் என்றால் அநியாயம். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்வது என்பது என்ன? தனக்கு தெளிவாக தெரிகிறது நமக்கு இது ஒத்து வராது, நமக்கு இது பாதிப்பை கொடுக்கும், நம்முடைய அமலுக்கு நம்முடைய நன்மைகளுக்கு இது பெரிய பங்கமாக ஆகிவிடும், இது பெரிய வைரஸா ஆகிடும் நம்முடைய அமலுக்கு என்று தெரிந்தும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், நல்லவங்க எப்படி இருப்பாங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்படி அவங்க தெரிஞ்சே அவங்களுடைய கண்ட்ரோலை மீறி இது தப்பா தான் இருக்குது, இருந்தாலும் கண்ட்ரோல் என் கையில இல்ல, கொஞ்சம் சட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன் என்று ஒரு நல்லடியா தவறு செய்து விட்டார் என்றால் அவர் டக்குன்னு அல்லாஹ்வை யோசிப்பார். ஒரு இஸ்லாமியனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நம்ம அனைவருக்கும் சொல்லித் தருகிறான்.
ஒரு கணம் அவர் அநியாயமோ அல்லது தவறோ அருவருப்பான காரியங்களையோ செய்து விட்டார் என்றால் அவர் சட்டென அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார். தக்கருல்லாஹ, அந்த மக்கள், அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், நினைத்து பார்த்தது மட்டுமல்லாம அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு ரஹ்மானே, என்ன மன்னிச்சிரு அல்லாஹ் என்று தவறை செய்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்புறம் அல்லாஹ் கூடவே சொல்றான், அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கணும் அப்படின்றதையும் அந்த வசனத்துல சேர்த்து சொல்றான். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யார் இருக்க முடியும்? இந்த வார்த்தையை நாம் சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னை தவிர்த்து வேறு யார் என்னுடைய பாவத்தை மன்னிப்பது? நீதானே ரஹ்மானே என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இதை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் வமையஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், ذுனூபுகளை, பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரு மன்னிப்பது? அது மட்டும் இல்லாம அப்படி பயந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வை பயந்து இஸ்திக்ஃபார் செஞ்சு அதில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திரும்ப அவங்க எப்படி ஆக மாட்டாங்கன்னா வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, ஏற்கனவே ஒரு காரியம் தவறு செஞ்சிட்டாங்கல்ல, அந்த தவறின் பக்கம் திரும்ப மீள மாட்டார்கள். ஒருவர் ஜினா செய்திருக்கிறார், விபச்சாரம் செய்திருக்கிறார், ஒருவர் மது குடித்திருக்கிறார், ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை விட்டிருக்கிறார், ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டிருக்கிறார், ஒருவர் வேண்டுமென்றே தவறான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் நல்லடியாராக மாறுகிறார் என்றால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்களுக்கு தெரிஞ்சு திரும்ப அடுத்த தடவை அதே தப்பு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். அப்போ பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது எது? யா அல்லாஹ், இந்த ரமதான் மாதத்தை எனக்கு நீ நசீபாக்கினாய். நான் கடந்த காலங்களிலே தொழுகையை விட்டேன். நான் கடந்த காலங்களிலே ஹஜ் செய்வதற்கு வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருந்தேன். தான தர்மங்கள் செய்வதற்கு வசதி இருந்தும் தான தர்மங்கள் செய்யாமல் இருந்தேன். ஆனால் இந்த ரமதான் வந்தது என்னுடைய உள்ளத்தை தொலைத்து விட்டது. நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். இதற்கு பிறகு அது போன்ற தவறுகளை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்பதாக நான் உறுதிமொழி எடுத்து இந்த கடந்த காலத்துல செஞ்சதெல்லாம் நீ மன்னிச்சிரியா, இதுக்கு பின்னாடி திரும்ப அந்த தவறுகளுக்கு நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று ஒருவர் உறுதிமொழி எடுக்கிறார் என்றால், மனதில் இருந்து அடிமனதில் இருந்து உறுதிமொழி எடுக்கிறார் என்றால் அவர்களை அல்லாஹ் நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள் என்ற லிஸ்ட்ல அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், நல்லடியார்கள் யார் என்பதையும் அல்லாஹ் ஆயத்தின் மூலமாக சொல்லிவிட்டார். அதே அல்லாஹ் இப்னு ஆதமை பற்றி சொல்லுகிறார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களை பற்றி சொல்லுகிறார். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார். நபிமார்களை தவிர மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? தவறு செய்வான், அவனை அறியாமல் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படும், அவனுடைய நஃப்ஸுகளுக்கு கட்டுப்படுவான், அவனுடைய ஆசைகளுக்கு கட்டுப்படுவான். அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆசை காட்டுகின்ற காரணத்தினால் அவன் அதிலே சிக்குண்டு கிடப்பான், ஆசைகளில் விழுவான். இருந்தும் அவன் அல்லாஹ்வினுடைய பயம் மனதிலே வந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அப்போ நபிமார்களை தவிர்த்து மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவ மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா திரும்பியும் ஏதாவது ஒண்ணுல ஆசை போயிடும், ஏதாவது ஒண்ணுல லயிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு தருணத்துல ஷைத்தான் அவர்களை மிகைத்து விடுவான், ஷைத்தான் அவர்களை வளைத்து விடுவான், ஷைத்தான் அவர்களை முன்புறமாகவும் பின்புறமாகவும் வலது இடது மேல் கீழ் அனைத்து திசையில் இருந்தும் வந்து வழிமறித்து அவர்களை கெடுப்பதற்கு முயற்சி செய்வான். அந்த சூழ்ச்சிகளில் விழுந்தும் விடுவார்கள். சூழ்ச்சியில விழுந்து அதுக்கு பின்னாடி அல்லாஹ் திரும்பியும் வந்துட்டேன், நான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டேன் தான், திரும்ப இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு சொன்னேன் தான், ஆனா திரும்பியும் என்ன அறியாம ஏதோ ஒன்று என்னை வளைத்து விட்டது. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னை மன்னி
மன்னித்து விடு ரப்பே, என்னை மன்னித்து விடு ரஹ்மானே. எத்தனையோ நபர்கள் சொல்லுகிறார்கள், குடும்பங்களுக்கு சென்றால் கடன் கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள், குடும்பங்களுக்கு சென்றால் கடன் கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் எனக்கு தேவை இருக்கிறது, எனவே நான் வட்டியில் விழுந்தேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட சூழல் இருந்த காரணத்தினால், குடும்பங்கள் யாரும் தருவதற்கு மறுத்த காரணத்தினால் நான் மகா பாதகமான அந்த வட்டியை வாங்கிவிட்டேன். அவ்வளவு மிகப்பெரிய தவறாக நீ குர்ஆனிலே கூறுகின்ற அந்த வட்டியை வாங்கிவிட்டேன். ரப்பே, ரப்புல் ஆலமீனே, என்னை நீ மன்னித்திடு. இதற்கு பிறகு அந்த பக்கம் உழுவாம என்ன பாதுகாத்துடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்க்கு நம்ம கேட்கிறோம்னா, அல்லாஹ் திரும்ப அது பக்கம் போறதுக்கும் வழி அமைச்சு கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு ரீதியில நமக்கு செல்வங்களையும் கொடுத்துருவான். ஒருவேளை பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னா, நம்ம நியத்தும் கபூல் ஆயிருச்சுன்னா, திரும்ப வட்டி பக்கம் போக கூடாதுன்ற நம்ம சிந்தனையை வச்சுட்டோம்னா, வட்டி என்பதில் இன்க்ளூடிங் இஎம்ஐ. ஏன்னா இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடிய, சர்வ சாதாரணமாக எல்லோருமே அதில் ஓதி படித்த 7-10 வருடங்கள் படித்தவர்கள் கூட அதில் விழுந்து விடுகிற, அது என்ன ஆயிட போகுது, ஒரு 2-3 வருஷம் தவணை தர்றான், அந்த 2-3 வருஷத்துக்கு தான் அவன் காசு எடுத்துக்கிறான். அதனால பிரச்சனை இல்லை, 2-3 வருஷம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க, இடைவேளை கொடுக்குறாங்க, அதனால ஒரு 1.25 லட்சம் எக்ஸ்ட்ரா உனக்கு போனா என்ன என்று ஓதி படித்த ஆலிம்கள் கூட விடுகின்ற சூழ்நிலை இருந்திருக்கிறதே. அப்போ எந்த அளவிற்கு ஆலிம்களையும் ஓதி படித்தவர்களையும் ஷைத்தான் அவருடைய சூழ்ச்சியில் விழ வைத்திருப்பான். அப்போ மனிதர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் தவறு செய்துவிட்ட அவன் பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்திலே பெற்றுவிட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நபர்களுக்கும் அவரவர்களுடைய அந்த மாஹவுல், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக தவறு செய்வார்கள். ஓதி படித்தவர்கள், அந்த சட்டங்கள் தெரிந்தவர்கள், சட்டம் தெரிஞ்சிருந்தாலும் சரி பரவாயில்ல, இதை இந்த நேரத்தில் செஞ்சா என்ன தவறு என்று அந்த விஷயங்களிலே ஓதி படித்தவர்கள் தவறு செய்யலாம். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொய் பேசக்கூடாது, நாணமாக இருக்க வேண்டும். பழைய பொருட்களாக இருந்தால் அதை சொல்லி வைக்க வேண்டும், இது பழைய பொருள், இது இருந்தாலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, வந்து ஸ்டாக்ல தான் கடந்துச்சு என்று அதை தெளிவுபடுத்தி விற்க வேண்டும் என்பதாகலாம் இருக்கலாம். ஆனா ஒரு இதை மறைச்சா என்ன வந்துட போகுது என்ற அடிப்படையில் மறைத்து விற்பார்கள். இது மாதிரி வியாபாரம் தொடர்பாக அவர்களுக்கு தவறு செய்திருக்கலாம். அது மாதிரி படித்தவர்கள் அவர்கள் சார்ந்து தவறுகள் செய்திருக்கலாம். தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது போய் கோல்மால் செஞ்சிருக்கலாம். இப்படி அவரவர்களுடைய சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு அவர்கள் தவறு செய்திருக்கலாம். தவறு இயல்பானது, தவறு மனிதன் செய்யக்கூடியது. ஆனால் அதற்கு யார் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ, யாரெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ஆனா திரும்ப நான் அதை செய்ய மாட்டேன், திரும்ப நான் செய்ய மாட்டேன், நெருப்புல கை வச்சா சுடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே, எரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே வைப்பான். முட்டா பையன் தான் கையை வைப்பான் இல்லையா, முட்டாக்கு தான் திரும்ப தூக்கிட்டு போய் கையை விடுவான் இல்லையா. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், யார் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப அதுல போய் விழுறதுக்கு போறானோ அவன் முட்டா பையன் அப்படின்னு சொல்றான். நீ நரகம்னு உனக்கு பிக்சல் ஆயிடுதா, நீ அதை தப்பு செஞ்சேன்னா, தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ அதுல போனேன்னா உனக்கு நரகம்டா படுவா, அப்புறம் ஏன் நான் திரும்ப அதுல போறேன் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பாசத்தையும் அவன் வெளிப்படுத்துகிறான். உன்னை நான் மன்னிக்கிறேன், எவ்வளவு தவறுகள் செய்தாலும் மன்னிக்கிறேன், ஆனால் திரும்ப அந்த தவறு பக்கம் போக மாட்டேன்னு உறுதிமொழியிடு, திரும்ப அந்த தவறு செய்ய மாட்டேன் நீ உறுதிமொழியிடு என்று அல்லாஹ் நமக்கு சான்ஸை தருகிறான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனுடைய ஆயத்தே சொல்கிறது. ஒரே ஒரு செய்தியை தான் இவ்வளவு நேரம் நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். குர்ஆனுடைய ஆயத்து 2 ஆயத்தை சொல்றது, பாவ மன்னிப்பு ஒருத்தவனுக்கு கிடைக்கும், இன்னொருத்தவனுக்கு கிடைக்காது. பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடியவன் யார்? இன்னமா தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ. அவன் பாவம் செஞ்சிருவான். ஆரம்பத்துல சொன்னோம்ல, ஆயத்து வருது, நிசா என்ற அத்தியாயத்தில் வருகிறது. பாவம் செய்து விடுவான், ஆனா செஞ்ச உடனே அல்லாஹ் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, ஒரு நிமிஷம் என்ன மறந்துட்டேன் நானு, இல்ல எனக்கு பாவம் செய்யும் போதும் எனக்கு வந்து அந்த தவறு அப்படின்ற சிந்தனை வந்துச்சு, இருந்தாலும் என்னுடைய ஆசை மிகைத்து விட்டது என்னை, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. அந்த அல்லாஹ்வினுடைய பயம் உள்ளத்தில் அவனுக்கு இருக்கிறது. இவனை அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்? பாவம் செய்வான், அவனுக்கு பாவம் செய்யறோன்ற பயம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த ஆஜ் காக்காம் கல்பர் நட்டா அப்படின்னு உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைய வேலையை நாளை போடாத, இன்னைக்கு இருக்கிற வேலையை இன்னைக்கே முடிச்சிருப்பா அப்படின்வான்.
அப்போ பாவ மன்னிப்பு அப்புறம் கேட்டுக்கலாம்னு கொண்டு போய் அந்த பாவத்தை மிக அதிகமாக செய்த அவன் என்ன செய்வானா, உயிரை வாங்குற மலக்கு வருவாங்கல்ல இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த நேரத்துல அவன் சொல்லுவான், அந்த நேரத்துல வந்தோ என்ன மன்னிச்சிரு, தப்பு செஞ்சேன், உன்னுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு, தவறு செய்யும் போதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, ஆனா இவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு பேர் அனுப்பி விட்டுருக்கிறேன், என்ன போட்டு அடிக்கிறாங்க, என்னுடைய உடம்ப தொலைக்கிறாங்க, என்னுடைய உடம்பெல்லாம் வலிக்கிறது, இந்த வேதனை என்னால தாங்க முடியலையே, இந்த வேதனையே எப்படி இருக்குதுன்னு போது நீ நரகத்துல என்ன வேதனையை வச்சிருக்கிறேன்னு தெரியல, கபர்ல என்ன வேதனையை வச்சிருக்கிறேன்னு தெரியல, அதனால அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பான். அந்த நேரத்துல அல்லாஹ் அவனுடைய தௌபாவை தூக்கி போடுறான். போடா மூதே, உலகத்துல வாழ்ந்த நாள் முழுக்க உனக்கு தௌபா செய்யறதுக்கு நான் அவகாசத்தை கொடுத்தேன், மௌத்த பார்த்துட்டு மௌத்துல என்ன வேதனை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஈமான் கொள்றியா, அதுக்கப்புறம் நான் தௌபா செஞ்சுட்டேன்னு சொல்றியா, வச்சுக்கடா நீ வச்சுக்க உன்னுடைய தௌபாவை என்று அல்லாஹ் திரும்ப தூக்கி எறிந்து விடுவான் என்பதாக பார்க்க முடிகிறது. அப்போ ஒருத்தவன் என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் அந்த பாவங்களை உணர்ந்து தௌபா செய்தவன், ஆனால் அவனை அறியாமல் திரும்பவும் தவறு செய்து விட்டவன், ஆனா திரும்பியும் அல்லாஹ்வினுடைய பயம் வருது, திரும்பியும் பாவம் செய்வான். ஏன்னா ஆதமுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அவன் பாவம் இப்போ ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை ஒரே நல்ல பையனா இருந்தான்னா அவன் மேல இருக்கிற பாசத்தை விட தப்பு செஞ்சுட்டு அத்தாட்ட வந்து அத்தாட்டையும் அம்மாட்டையும் வந்து தெரியாம செஞ்சுட்டேம்மா, திரும்ப செய்ய மாட்டேன், திரும்ப இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன், நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்த்துட மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா என்று கேட்கக்கூடியவனின் மீது அதிகமாக பாசம். அது கொஞ்சம் ஒருபடி மேல. தவறே செய்யாமல் இருப்பது என்பது வேறு, தவறு செய்து விட்டு அவன் மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த பக்கம் போகாம இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அதை செய்யறது, செஞ்சுட்டு என்னுடைய சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, என்னால அதான் செய்யாம இருக்க முடியல. நான் ஆதமுடைய மகன் தவறு செய்வான்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் சொல்லுவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்குமே தெரியும், வரலாறு சொல்லுகிறது, தஃசீர்ல எழுதுகிறார்கள். அந்த அந்த அம்மா துரத்திக்கிட்டு வர்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதாவது இன்னைக்கு பையன் என்ன பண்றான்னா ஒரு ரூம் கிடைச்சாலே இஷ்டத்துக்கு தப்பு செய்யறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாலிபர், மிக அழகானவர், அந்த அந்த ஜோனுக்கே அந்த அந்த அரசுக்கே ராணியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா, அவங்க துரத்திக்கிட்டு வர்றாங்க, அவங்களும் அழகுதான். ஆனா 7 கதவு, பெரிய பெரிய கதவுகள், 7 கதவுகள், எல்லா கதவையும் உடைச்சுக்கிட்டு ஓடினவங்க கடைசி கதவு கிட்ட ஒரு சின்ன சஞ்சலம் வந்ததாக தஃசீர்களிலே பதிவு செய்கிறார். ஒரு சின்ன சஞ்சலம். நபிமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க, அப்படி தவறு செஞ்சா அல்லாஹ் உடனே தண்டனையை கொடுத்துருவான். தஃசீர்ல பதிவு பண்றாங்க, அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்தனால தான் அவங்கள ஜெயில அல்லாஹ் முடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜெயிலுடைய வேதனையும் அனுபவித்தார்கள் அப்படின்றது இருக்குதுல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க நிரபராதி. அது என்ன சிந்தனை அப்படின்னா, அந்த கடைசி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி யார் பாத்திர போறா, நம்ம தவறு செஞ்சானா என்ன என்று அவர்கள் அந்த ஒரு கணம் யோசித்து பார்க்கிறார்கள். யார் சொன்னது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள், நமக்கு முன்னே வரமாட்டார்கள் என்பதாக யார் சொன்னது? தஃசீர்களிலே எழுதுகிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னே வந்து நெஞ்சில் ஒரு அடி அடித்தார்கள் என்பதாக சொல்கிறார். இதயத்தில் ஒரு அடி அடித்தார்கள். யூசுப், என்ன தவறு செய்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய், நீ ஒரு நபி ஆயிற்றே, எப்படி அப்படி நினைக்கலாம் என்றார். டக்குனு கதவை திறந்து விட்டு வெளியில ஓடினாங்க. ஓடின உடனேயே அசீஸ் பார்த்துட்டாங்க. ஓடி வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில, பின்னாடி தான் வந்தாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது, 12வது ஜுஸ்ல வருது, அரசரினுடைய மனைவி தவறு செய்து விட்டார் என்றால் அந்த அரசுக்கே ரொம்ப கேவலமா போயிரும் என்ற காரணத்தினால் அசீஸ் என்ன பண்ணாரு, நீங்க கொஞ்ச நாள் வந்து சிறையில இருங்க என்று போயிட்டு விட்டுட்டார். அப்போ இதனுடைய அந்த வரலாறு என்பதை தனி இன்ஷாஅல்லாஹ் அது நேரம் கிடைக்கும் போது சொல்லுவோம். அந்த நபிக்கே தவறு செய்கின்ற அந்த அந்த சிந்தனையை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்திருக்கிறான் பாருங்கள் பெரியவர்களே. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் சாதாரணமான ஆட்கள், அல்லாஹ் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். ஏன் அதே நபிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் தான் தவறு செய்தாங்க, அவங்கள்ட்ட தானே ஷைத்தான் போனான்.
அப்போ தவறு செய்வது என்பது இயல்பானது. ஆனால் அதற்குண்டான பாவ மன்னிப்பு கேட்டு பெறுவதுதான் அல்லாஹ் நல்லவர்களின் அடையாளம் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ அல்லாஹ் தஆலா இணை வைப்பை தவிர, அதாவது இணை வைப்பை தவிரனா நான் அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இவர் தாங்க எனக்கு முழுசா சோறு போட்டு, இவர் தாங்க எனக்கு முழு தெய்வம் அப்படின்னு யாரையாவது ஒரு ஆளை சொல்லிட்டோம்னா அது நிகர். என்னதான் சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்த தாய் தந்தையர்கள் நமக்கு உணவு கொடுத்தாலுமே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திராணியை கொடுத்தது அல்லாஹ் என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. ஏதோ கண்ணுக்கு எதிர அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றனால தாயும் தந்தையும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயா, கமா கமா என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவனை போன்றவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் அந்த இடத்தில் பதிவுபடுத்துகிறான் குர்ஆன். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பி யா அல்லாஹ் இர்ஹம்ஹுமா, எங்க தாய் தந்தையர்கள் 2 பேர் மேல நீ கருணை புரி, நீ ரஹ்மத்து செய்யி, கமா ரப்பயானி சகீரா, என்ன சின்ன வயசுல நீ பரிபாலிப்பதை போன்று எப்படி பரிபாலித்தார்களோ. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யாருக்கு பராமரிச்சா? அல்லாஹ் பராமரிச்சான். யாரும் அங்க கொண்டு போயிட்டு சோற கொடுக்கல. அதுக்கு உண்டான சத்துக்கள் எல்லாம் போக வேண்டும், இருக்க வேண்டும். அந்த அந்த ஒரு பை இருக்குதுல்ல, அந்த கசடு பையன் சொல்றாங்க, என்ன நஞ்சு பை, அதுக்கு இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்தை போன்று வேறு எந்த பாதுகாப்பு வளையமும் கிடையாது. சயின்ஸ் சொல்லுது. அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் குழந்தையை வீட்டில் வைத்து பாதுகாக்கிறான். அப்போ தாய் தந்தையர்களுக்கு துஆ செய்யும் போது ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நீ எங்களை எப்படி பரிபாலித்து பராமரிச்சு வளர்த்தாயோ அது மாதிரி அவங்க என்ன வளர்த்தாங்கல்ல, அவங்களுக்கு நீ ரஹ்மத்து செய்ய அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த போன்று என்ற வார்த்தையை அல்லாஹ் யாரு தாய் தந்தையர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறானே தவிர அதையும் கூட போன்று என்ற வார்த்தை அவங்களை ரப்பு என்று சொல்லல. அல்லாஹ் அவங்க தான் ரப்புன்னு சொல்லல. இப்போ மத்த யாரையாவது நம்ம போன்று என்ற வார்த்தை, இறைவனை போன்று என்று சொல்வது கூட மிக மிக தவறு என்பதை, அது ஷிர்காக ஆகிவிடுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஷிர்கை தவிர, இணை வைப்பை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு முஸ்லிம் இஸ்லாமியன் அவன் பாவம் செய்து 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 அவன் பாவத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்ற சிந்தனை அவனுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல பயமுறுத்துறான். அல்லாஹ் பயமுறுத்துறான்னா நடந்த சம்பவங்களை வச்சு பயமுறுத்துறான். நடந்த சம்பவங்களை வச்சு சொல்லி தரான். ரோட்ல கிராஸ் பண்ண போகும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துட்டு போடா, பார்க்காம போவாத, ஏத்தி செத்து போயிடுவேன் என்று சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? யாராவது ஒருத்தவன் இறந்து போனாங்கன்னா அதையும் அந்த இடத்துல முன்னுதாரணம் காட்டும். அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தவன் போனா உன் கண்டுபிடிச்ச முன்னாடி தானே பார்த்தேன் என்று நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுவோம் அல்லவா, எடுத்துரைப்போம் அல்லவா? அதுபோன்று அல்லாஹ் கடந்த காலங்களில் நடத்தியதை அல்லாஹ் சொல்லி தருகிறார். மாதிரி தான் பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தவங்களை ஒரு நேரத்துல நம்ம பிடிச்சிருக்கிறோம். பிடிச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? பூமி பிடிச்சிச்சு. கடந்த காலத்துல நம்ம சொன்னோம் பூமி பிடிச்சிச்சு. கடந்த வார சும்மா கூட சொன்னோம் பூமி பிடித்து இழுத்தது, வானிலிருந்து நெருப்பு மலைகள் பிடித்தது, இடி இடிச்சு இறந்து போவான், அது மாதிரி மின்னல் வெட்டி இறந்து போவான். இது மாதிரி திடீர் ஆபத்துகளின் மூலமாக அவர்களை பிடிப்போம், அவர்களை நாம் பிடிப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு பாவம் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்குகிறார். அவர்கள் விளக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே ஒரு வயதான பெரியவர், ரொம்ப வயசு அதிகம், அவருக்கு ரொம்ப குடுகுடு கணவர் என்று சொல்கிறார்கள். குடு எடுத்து விட்டது. என்னுடைய பாவங்களே, நான் சுமந்து கொண்டிருக்கின்ற பாவங்களே என்று அவர் கத்திக்கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் போக, உங்களுடைய அந்த மன கஷ்டத்துக்கு மருந்து போடுவார் எடுத்துட்டான். அப்போ அந்த வயதானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அந்த வயதானவர் எந்த அளவுக்கு வயதானவங்களா இருந்தாங்கன்னா,
அந்த கண்ணினுடைய இமை இருக்கிறது அல்லவா, அந்த 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 இமை கண்ணை மறைக்கிற அளவுக்கு தொங்கி போச்சுன்னா சொல்றாங்க, வர்ணிக்கிறான். முகங்களில் எல்லாம் கோடுகள் விழுந்து விட்டது, அந்த தோள்கள் சுருக்கி விட்டது, கோடுகள் விழுந்து விட்டது. அந்த அளவுக்கு வயதானவர். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அளவு கடந்த பாவங்களை செய்திருக்கிறேன், ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேன், ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டார். அதுக்கு உங்களுடைய பாவங்கள் இந்த பூமி முழுவதையும் மண் குவியலாக ஆக்கினான். பூமி முழுவதையும் மண் குவியலாக, அங்க ஒரு மண் குவியல், இங்கே ஒரு மண் குவியல், இடைவெளியே இல்லாம பூமி முழுக்க மண் குவியலாக, மண்ணையே எண்ண முடியாதுங்க, அதுல மண் குவியல் அப்படி ஆக்கி அந்த மண் குவியலை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் பங்கு வைத்து முடித்தால் எல்லோருக்கும் சரிசமமாக ஆகிவிடும், அவர்களுக்கு அந்த பாவங்களே போதுமாகிவிடும் என்ற அளவிற்கு நீங்கள் பாவம் செய்திருந்தாலுமே அல்லாஹ் அதை மன்னிக்க கூடியவன் தான், இரக்கம் உள்ளவன் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த பெரியவர் சொன்னார், அப்போது எனக்கு பாவம் கிடைத்து விடும் அல்லவா, எனக்கு பாவம் கிடைத்து விடும் அல்லவா என்று அழுது கொண்டே கேட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்து போறதுக்கு முன்னாடின்றதுதான் குர்ஆனுடைய வசனம், இறந்து போறதுக்கு முன்னாடின்றதுதான் குர்ஆனுடைய வசனம். அந்த இறக்கிற தருணத்துல ஃபிரௌன் அப்படித்தான் பாவ மன்னிப்பு கேட்டான், நான் மூசாவுடைய ரப்பை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த நேரத்துல அல்லாஹ் திருப்பி அடிச்சிட்டான், நீ இந்த நேரத்துல சொல்ல வேணாம் அப்படின்னு. ஆனா இறக்கிறதுடைய அந்த அசர்கள் எதுவுமே வரல, சக்கராத்து வரல, நான் அதுக்கு முன்னாடி நடக்க முடியுது, உட்கார்ந்தாவது தொழ முடியுது. இது மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது கூட நம்ம அல்லாஹ்ட்ட அழுது 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 பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவார் என்பதாக பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னார். அந்த பெரியவரிடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டான், நீங்கள் மனம் வருத்தப்படுகிறீர்களே, இதற்காகவே அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்து விட்டான், நீங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி தெரிய வேண்டாம், அல்லாஹ்வே உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு மறைக்கும் பொழுது நீங்க ஏன் உங்களுடைய பாவத்தை வெளியில சொல்றீங்க, எல்லாத்தையும் நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் கத்த வேண்டாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டாரு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே சென்றார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். இது மாதிரி தான் இன்னொருத்தவரும், நான் செஞ்ச பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா, அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேனே என்று வந்த பொழுது அல்லாஹ் தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீங்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் இப்படி பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொல்லி தந்தது மட்டுமல்ல, நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி தருகிறார். நீங்கள் எல்லோருமே இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் தாலாவிடத்தில் இந்த மக்ஃபிரத்தினுடைய பத்திரை பாவ மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் தாலா மன்னிப்பான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த பாவ மன்னிப்பு துஆ. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபினா. யா அல்லாஹ், இது ஃபர்ஸ்ட் லைன், அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபினா. யா அல்லாஹ், நாங்கள் செய்து மூட்டைகளாக குவித்து வைத்திருக்கின்ற பாவங்களை காட்டிலும் மக்ஃபிரத்துக, அந்த பாவ மன்னிப்பு என்ற தன்மை, அவ்ஸஉ, அது மிக விசாலமானது உன்னுடைய ரப்பே. நாங்க எவ்வளவுதான் பாவங்களை மூட்டைகளாக சுமந்து வைத்திருந்தாலும் அதை விட பெரியது உன்னுடைய மக்ஃபிரத் என்ற அந்த தயாளத்தன்மை, அந்த பாவம் மன்னிக்க கூடிய அந்த தன்மை என்பதாக நீங்கள் சொல்லி துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு, ரஹ்மத்துக்க அர்ஜா மின் அமாலினா, நாங்க தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதகா கொடுக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், இதெல்லாம் இருந்தாலும் எங்களுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹமத்தின் மீது நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் தான் சொர்க்கம். நம்ம செஞ்சனால நான் செஞ்சுட்டேன், நீ கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்திட்டேன், அதனால எனக்கு சொர்க்கத்தை கொடு இப்படி கேட்கறது வேற. ஆனா எப்படி கேட்கணும், நீ எனக்கு கண்ணை கொடுத்த, காதை கொடுத்த, மூச்சுக்கு ஒவ்வொரு நொடிக்கும் எடுத்து விடுற அளவுக்கு எனக்கு நிம்மதியான மூச்சு திறனை கொடுத்த, உடல்ல எல்லா பார்ட்ஸையும் கொடுத்த, அது எதுக்குமே நன்றி செலுத்திட்டேன்னா தெரியல, ஆனா உன்னுடைய ரஹமத்தினாலதான் அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும், நீ உன்னுடைய ரஹமத்தை கொடு, என்ன மன்னி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா நிச்சயம் மன்னிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பது, எப்படி கேட்பது என்ற அந்த செய்திகளை பார்த்தாச்சு. இப்ப பாவ மன்னிப்பு பெற்றவர்களினுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் ஸ்டார்டா முடிச்சிடும். பாவ மன்னிப்பு பெற்றவர்களினுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், இவத்திற்கும் மதான் ஹசனா,
எப்படிங்க நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பாவ மன்னிப்பு பெற்றவர்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மாறிவிடும். அழகு என்பதற்கு மீனிங் மனதில் நிம்மதி. அழகு என்பதற்கு மீனிங் என்ன, அர்த்தம் என்னன்னா, மனதுல ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வார். எந்த கஷ்டமும் இருக்காது. நிறைய சம்பளம் ஆவாங்க, ஆனா மனசை ஏதோ ஒண்ணு தொலைத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், பிரச்சனையாவே இருக்கும், ஒரு மாதிரி பாரமா இருக்கும். அந்த ஃப்ரீ இருக்காது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு? நபிமார்கள் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்களே, எப்படி அவர்களால் பீஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு? படுத்தாங்கன்னா உறங்கிடுவாங்கல்ல, கொரட்டை சவுண்ட் கேட்குவாங்கல்ல, தக்பீர் கட்டத்துக்கு முன்னால அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வருவாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரட்டை சத்தத்தை கேட்போம் என்பதாக பதிவு செய்கிறார்கள். எப்படி அந்த சிறிது நேரத்தில் அவ்வளவு அழகான நிம்மதியான தூக்கம்? எப்படி பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. வாழ்க்கையில் பாவங்கள் செய்யாமல் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பாவம் செய்யாதவர்களை பாருங்கள், பெரியவர்களை நிம்மதியாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு தொலைநோக்கை வைத்து விட்டார்கள் என்றால், ஒரு நோக்கத்தை வைத்து விட்டார்கள் என்றால், அந்த நோக்கத்திலேயே குறிக்கோளாக இருப்பார்கள். அந்த நோக்கத்தை அடைந்து விட வேண்டும் என்று இருப்பார்கள். நோக்கத்தை எப்போது அடைய முடியும்? மனதில் ரூட் கிளியரா இருக்கும், ஸ்ட்ரைட்டான அந்த பாதை இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த இலக்கை சென்று அடைந்து விட முடியும். மனசுல வேற ஏதாவது குழப்பங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த தொலைநோக்கை அடைய முடியாது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்வாங்க. அல்லாஹ் நமக்கு எந்த குறையையும் வைக்கல அப்படின்ற அந்த சிந்தனையோடு வாழ்வாங்க. இப்போ இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயுதி குல்லதி ஃபضலின் ஃபضலா, வயுதி குல்லதி ஃபضலின் ஃபضலா. யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டதோ அவரவர்கள் துறை சார்ந்து அவர்களை சிறப்பிப்போம். டாக்டரை அந்த துறை சார்ந்து ஜொலிக்க வைப்பான், ஆசிரியரை அந்த துறை சார்ந்து ஜொலிக்க வைப்பான், பிசினஸ் மேனை அந்த துறை சார்ந்து ஜொலிக்க வைப்பான், தொழிலாளிய அந்த துறை சார்ந்து ஜொலிக்க வைப்பான். ஒரு ஸ்டூடெண்ட பாவம் செய்யாம இருக்கிறான்னா அவனை அந்த ஜோன்ல, அந்த ஸ்டூடெண்ட் வட்டாரத்துல அல்லாஹ் அவனை ஜொலிக்க வைப்பான் என்பதாக இதற்கு நாம் விளக்கத்தை பெற முடிகிறது. அதாவது யூதிக்குள்ளதி ஃபضல், ஃபضல் ஃபضல்னா சிறப்பு. அதுக்கு இப்படி செல்வம், அந்த உயர்வு அப்படின்னு அர்த்தம் வைக்கிறீங்க. அர்த்தம் குர்ஆன்லயே இன்னொரு இடத்துல வருது, ஹாதா மின் ஃபضலி ரப்பி. இது எல்லாருடைய வீட்டினுடைய வாசல்களிலும் போடுகிறார்கள். அவங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா அந்த வாகனத்திலேயே எழுதுறாங்க, ஹாதா மின் ஃபضலி ரப்பி, இது என்னுடைய இறைவன் புறத்திலிருந்து வந்த செல்வம் அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? செல்வம், அல்லாஹ் நிறைந்த செல்வத்தை கொடுத்து விடுவார். யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறதோ அவர் தன்னிறைவு பெற்றவர்களாக, நிறைந்த செல்வத்தை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்வார்கள், வாழ்வாங்கு வாழ்வார்கள், மேலோங்கி வாழ்வார்கள், தரஜாவோடு வாழ்வார்கள், அந்தஸ்தோடு வாழ்வார்கள் என்பதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த மக்ஃபிரத்தினுடைய 10 நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் எஞ்சி ஒரு 7 நாள் இருக்குது. இந்த 7 நாட்கள்ல முடிந்த அளவிற்கு சுஜூதில் கிடந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபினா, யா அல்லாஹ் நாங்க செஞ்சு வச்சிருக்கிற பாவத்தை விட உன்னுடைய அந்த பாவ மன்னிப்புன்ற தன்மை மிகப்பெரியது. நாங்க செஞ்சிருக்கிற அமல்னால நாங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, உன்னுடைய ரஹமத்து இருந்தா தான் நாங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த ரஹமத்தை தான் நாங்க ஆதரவு வைக்கிறோம்ன்றத இந்த வரக்கூடிய 7 நாட்கள் கேட்டு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கத்துக்கு தகுதி பெற்றவர்களாக நம்மளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வா ஃபதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.